விண்ணெல்லாமும் மீதுதான் வாழ்த்து பாடுது, மண்ணெல்லாமும் அருளில்தான் நாளும் வாழுது. யா ரசூல் இறையின் தூதரே. Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillah rabbil alamin wal muttaqin wassalatu wassalamu ala sayyidil mursalin wa alihi wa sahbihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Qur'anil majid. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: كل نفس ذائقة الموت. قال رسول الله صلى الله عليه وسلم: كثير ذكر الموت. உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இலவனாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாட்டமாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை வாழ்க்கை சற்றும் செலவாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள் மத்தியில் சாமியமுனி அவர்களின் மீது சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகுமாக. கூடியவனாக ஒரே நான் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை உலகத்திற்கு அனுப்புவதற்கு முன்பாக அவன் ரூஹ் எப்பொழுது அந்த உடம்பிலிருந்து எடுக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா அவனை உலகத்தில் அனுப்புவதற்கு முன்னாடியே அதை அல்லாஹ் எழுதி சொல்கிறான். அவன் எந்த இடத்தில் மஃபாத்தாவான், எப்பொழுது அவன் அவன் உடம்பை விட்டு பிரியும் என்று அல்லாஹ் தஆலா அவன் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக அல்லாஹ் தஆலா அனைத்து விஷயங்களையும் எழுதி விடுகிறான். எழுதிவிட்ட பிறகு அந்த மனிதன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் நல்ல அடியானாக இருந்தால் அவனுக்கு ரூஹ் எடுக்கப்படும் போது அவனிற்கு ரூஹ் எந்த அளவில் எடுக்கப்படும் என்று சொன்னால், இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்கி வருவார்கள். வந்து எந்த தோற்றத்தில் வருவார்கள் என்று சொன்னால், வெள்ளை ஆடை அணிந்து வெள்ள உருவத்தில் வருவார்கள். வெள்ள உருவத்தில் வந்து தலைக்கு உரத்தில் அமர்ந்து அந்த உடம்பை பார்த்து சொல்வார்கள், இந்த உடம்பை விட்டு நீ வெளியே வந்து என்று சொல்வார்கள் இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சொல்லிவிட்டு அந்த ரூலை அந்த உடம்பிலிருந்து கைப்பற்றி எடுத்து விடுவார்கள். எடுத்துவிட்டு சென்று விடுவார்கள். சென்ற பிறகு அந்த உடம்பில் இருந்த ரூ எடுத்த பிறகு அவன் கெட்ட அடியானாக இருந்தால் அவனுக்கு ரூ எந்த அளவுக்கு எடுக்கப்படும் என்று சொன்னால், மலக்குமார்கள் ரொம்ப கொடூரமான தோற்றத்தில் இருந்து இறங்குவார்கள். இறங்கி அந்த முதுகு தண்டையில் அடிப்பார்கள். ரொம்ப கொடூரமாக அந்த ரூ எடுக்கப்படும். முதுகு தண்டில் அடித்த ரூவை பறித்து விடுவார்கள். எடுத்து சென்ற பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரூம் எந்த அளவிற்கு எடுக்கப்பட்டது என்று சொன்னால், அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை வீட்டில் இருக்கும் பொழுது நாயகத்திற்கு ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரூஹ் எடுக்கப்படுகிறது. இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரார்கள். வந்து ரூஹை அந்த உடம்பில் இருந்து எடுக்கிறார்கள். ஒரு ரூஹை இந்த உடம்பிலிருந்து நீ வெளியே வந்து என்று எடுக்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்துகிறார்கள். ரூஹ் எடுக்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்துகிறார்கள். கத்துகின்ற பொழுது இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஓ நாயகமே, இந்த உலகத்தில் எத்தனையோ ரூபாய் ரொம்ப கடினமாக எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு தான் மிக லேசாக எந்த அளவுக்கு சொன்னால், ஒரு மாதிரிக்குள் ஒரு முடியை போட்டு எடுத்தால் எப்படி மெதுவாக இருக்கும் அந்தபடியா
உள்ளிருந்து எடுக்கும் பொழுது எப்படி எடுப்பார்களா அந்த போல அதே போலதான் எடுத்தார்கள் அந்த உடம்பில் இருந்தா நான் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு இவ்வளவு பெரிய வேதனை என்று சொன்னால் நம்மளால் ஏமாந்தார்கள். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈர உலகத்திற்கும் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனை. ஆனால் நாம் இந்த துன்யாவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எந்த பிரயோஜனம் இல்லை, சும்மா சுத்தி கொண்டே கைத்தாடு செய்கள் சுத்தி கொண்டு இருக்கிறோம், எந்த அமலும் செய்யாமல் கியாமத்தாலே இல்லை என்ற ஒரு மனிதன் சுத்தி கொண்டு இருக்கிறான். நம்மளுக்கு மௌத்தே இல்லை சொல்லி சுத்தி கொண்டிருக்கிறான், அவனுக்கு கியாமத்தாலே இல்லை என்று. வெட்டாடியார்களுக்கு ரூஹ் எடுக்கப்படுகிறது. அது எந்த விதத்தில் எடுக்கப்பட்டிருந்தால் ஒரு ஈர துணியை ஒரு முள்ளின் மீது போட்டு இருந்தால் விட்டாளையனுக்கு நார் நாராக இருந்து வருவான். அதன் போலதான் அவனுக்கு அந்த ரூஹ் எடுக்கப்படும். எடுத்துவிட்ட பிறகு அந்த ரூஹை எடுத்துவிட்டு சென்று விடுவார்கள். பிறகு அந்த மனிதனுக்கு அந்த மனிதன் மபாத்தாய்விட்ட பிறகு கம்புடுபடி தேடும் அவனை, நீ வா, உன்னை நான் அசுகரவாக நான் இருக்கிறேன். அவன் நெருக்கடி செய்வதற்காண்டி அந்த கம்புடுபடி போகக்கூடாது. அந்த கம்புடுபடியில் அவனை வைத்த பிறகு தேல் பாம்பு எல்லாம் அவனை கொத்தும். கம்புடுபடி விழாயில் பிறந்தே நசுக்கிவிடும். பயங்கரமாக வேதனையாக இருக்கும், மிகப்பெரிய வேதனை. அதுதான் இதனை அவன் நல்ல அடியானாக இருந்தால் மலக்குமார்கள் நிற்பார்கள், போட்டி போடுவார்கள், நான் தான் தருவேன், நான் தான் ரூஹை கொண்டு போவேன், இந்த ரூஹை நான் கொண்டு போய் அல்லாஹ் இடத்தில் நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் போட்டி போடுவார்கள். கொண்டு போய் அந்த நல்ல அடியானாக இருந்தால் அவருக்கு கபரு விசாலமாக்கப்படும். சொர்க்கத்தின் அருமனை வாடையில் அவனிடத்தில் வந்து சேரும், எந்த ஒரு தண்டையும் இல்லாமல். இதுல அவன் கெட்டவனா இருந்தால் அவனுக்கு கேள்வி கேட்கப்பட்டு அவனுக்கு தண்டனை அறிவிப்பார்கள். தண்டனைக்கு வழக்கு கேள்வி கேட்கப்பட்டு அவனுக்கு தண்டனை மிக கொடூரமாக நடக்கும். அன்சாரி சஹாபாக்கள் அவர்கள் காலத்தில் ஒரு மனிதர் என்றால் அதிகமாக திக்ர் செய்வார். மௌத்து வர நேரத்தில் அதிகமாக அவர் திக்ர் செய்து கொண்டிருப்பார். வாழ்க்கை முழுவதும் அவர் திக்ர் செய்து கொண்டிருப்பார்கள்.